டாக்டர், ஒருத்தருக்கு ஏற்கனவே ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியாச்சுன்னா, அவங்களுக்கு திரும்பி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படிங்கிறது அந்த சமயத்துல ஏற்படுற ஒரு இரத்த குழாய் அடைப்பை நீக்க செய்யப்பட்ட சிகிச்சை தான். இது எதிர்காலத்துல ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. குறிப்பா ஆஞ்சியோபிளாஸ்டி செஞ்சக்கப்புறம் ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் மாறலைனாலோ திரும்பவும் அந்த பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு சமீபத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறேன். 60 வயசு மதிப்புத்தக்க ஒருத்தர் ஏற்கனவே ஆஞ்சியோபிளாஸ்டி செஞ்சிருந்தோம், புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அவர் விடலை. ஸோ அதனால அவருக்கு திரும்பவும் ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தது. இந்த தடவை உடல் நிலைமை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. அவரை டைமுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்களா டாக்டர்? ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்க முடிஞ்சதா? ஆமாம், இரவு 1 மணிக்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே எடுத்த இசிஜியில் அவருக்கு இன்ஃபீரியர் வால் எம்ஐ அப்படிங்கிறது தெரிய வந்தது. உடனடியாக அவருக்கு அங்கே இரத்த உறையை நீக்கக்கூடிய த்ராம்போலைசிஸ் சிகிச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவரோட நெஞ்சு வலியும் குறைஞ்சது, இசிஜிலையும் முன்னேற்றம் நல்லா ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரா டாக்டர்? நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் 5 மணி நேரம் கழித்து, அதாவது காலை 6 மணிக்கு திரும்பவும் அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. இந்த முறை அவரோட பிபி ரொம்ப லோவாக ஆகிருச்சு. இசிஜிலையும் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக், அதாவது இருதய துடிப்பு கம்மியாக இருந்தது. இதயம் முழுசாக செயலிழக்க ஆரம்பித்த அந்த இக்கட்டான நிலையில் அயனோட்ரோப்ஸ் அப்படிங்கிற மருந்தை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் பொருணை ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணாங்க. எங்ககிட்ட அவர் வரும்போது அவரோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழக்க தொடங்குச்சு. இதயமும் பிளாக் ஆயிடுச்சு, ஆர்கன்ஸும் செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு மோசமான நிலைமையில் ஒருத்தரை எப்படி டாக்டர் காப்பாற்றினீங்க? அவரோட இதய துடிப்பை சீராக்க உடனடியாக ஒரு டெம்பரரி பேஸ்மேக்கர் பொருத்தணும். ஆனால் அங்கே தான் அடுத்த சவால் ஏற்பட்டுச்சு. அவரோட ரத்தத்தில் மெட்டபாலிக் அசிடோசிஸ், அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருந்தனால டெம்பரரி பேஸ்மேக்கர் சரியாக வேலை செய்யலை. இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பிச்சிது. இதை தான் நாங்கள் அரித்மியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்னு சொல்லுவோம். அவரை அப்புறம் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணீங்க டாக்டர்? இதயம் ஒழுங்கு இல்லாமல் துடிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே கஷ்டமாக இருந்திருக்குமே. இங்கே தான் எங்களை மாதிரி கார்டியாக் அனஸ்தெட்டிஸ்டோட பங்களிப்பு ரொம்ப மிக முக்கியமாக இருந்தது. இதயம் பலவீனமாக இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலை அமிலத்தன்மையை சரி செய்யக்கூடிய மருந்தை கொடுத்தோம். அவரோட இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் மருந்து மூலமாக பேலன்ஸ் பண்ணி அவரை அடுத்த சிகிச்சைக்கு தயார்படுத்தணும். அந்த சைலண்ட் விஜிலன்ஸ் இருந்தனால தான் எங்களால் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் அந்த பேஷண்ட்டை ரெஸ்கியூ பிசிஐ சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு போக முடிஞ்சது. ரெஸ்கியூ பிசிஐ அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் டாக்டர்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். மாரடைப்பு வரும்போது முதல்ல கொடுக்கப்படுற த்ராம்போலைசிஸ் சில நேரம் முழுசாக வேலை செய்யாமல் போகலாம். அப்படி இரத்த ஓட்டம் சீராகாத நிலைமையில உடனடியாக அவங்கள கேத்லாப்க்கு அழைச்சி சென்று அங்கே இரத்த உறைவை நீக்கக்கூடிய ஸ்டென்ட் மூலமாக பண்ணக்கூடிய சிகிச்சை பேர் தான் ரெஸ்கியூ பிசிஐ. நாங்கள் ஆஞ்சியோகிராம் செஞ்சு பார்த்தது ஒரு முக்கியமான இரத்த குழாய் அடைப்பு இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக ரெஸ்கியூ பிசிஐ மூலமாக அந்த அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கணும். அதுதான் இந்த சிகிச்சையோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். அந்த பேஷண்ட் இப்போ கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகிட்டாரா டாக்டர்? நிச்சயமா இப்போ முழுமையாக அவர் நலமாக இருக்கார். அந்த சிகிச்சைக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மெடிசின் மற்றும் லைஃப் சப்போர்ட் எல்லாத்தையும் எங்களால் நீக்க முடிஞ்சுது. சரியாக 4வது நாள் அவர் முழு நலத்தோட டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். இது எங்களோட டீம் ஒர்க்கு கிடைச்ச வெற்றி. இந்த கேஸில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம், ஹார்ட் அட்டாக்கோட முதல் வழி நின்றுட்டாலே எல்லாம் சரியாகிட்டு அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. சில நேரம் 2வது அட்டாக் இன்னும் தீவிரமாக வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பார்க்கணும். ஹார்ட் அட்டாக் அப்புறம் புகைப்பிடிக்கிறத தொடர்ந்தா இதயம் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். முறையான டயட்டு, சீரான உடற்பயிற்சின்னு வாழ்க்கை முறையை கண்டிப்பாக மாற்றணும். அதோட முக்கியம், செஸ்ட்டில் வலியோ டிஸ்கம்ஃபோர்ட்டோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.